உசிலம்பட்டி பக்கத்தில் பெருமாள்பட்டி இயற்கையான விவசாயம், வெண்டைக்காய் செடி. இந்த விவசாயத்தை பாருங்கள். இயற்கையில் இருக்கிறதே ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த இயற்கையான விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து, உரம் அதிகமாக அடிக்காமல் விவசாயத்தை பண்ணுறதுனால நமக்கு காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் அதிகமாக வராது. உரம், மருந்துன்னு அதிகமாக போட போட நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக தான் எல்லாமே செய்கிறோம். வேப்பங்குலை, மாட்டெருவு இதைத்தான் போட்டு விவசாயம் பண்ணுறோம். ஏன்டா நம்ம இருக்க மனுஷனுக்கு சாப்பாடுல தான் ஆகாரத்தில் சக்தி கிடையாது. ஏன்டா கண்ட மருந்து போட போட என்ன சிக்கு வருதுன்னே மனுஷனுக்கு சொல்ல முடியல. அதனால் நாங்கள் இயற்கையாகவே உரத்தை தயாரித்து நாங்களே இந்த உரத்தை போட்டு இயற்கையான செடி கொடியை மக்க வச்சு அந்த உரத்தை நாங்கள் வெண்டைக்காய் செடிக்கு போட்டுக்கிறோம். ஏன்டா அப்போ தான் நம்ம காய்கறி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புல சத்து நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இயற்கையாக பண்ணிக்கிறோம். அந்த விவசாயத்தை பாருங்கள், வெண்டைக்காய் செடியை காட்டுறேன். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால நமக்கு யாவு சக்தி அதிகமாக இருக்கும். வெண்டைக்காய் இன்றைக்கி விவசாயத்தை அதிகமாக யாரும் விரும்புறதில்ல. ஏன்டா அது வெண்டைக்காய் ஓடிக்கிறது, சொனம் வருது, கையில் குத்துது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா விவசாயிகள் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இருந்தாலும் வெண்டைக்காய் செடியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். எதுக்காக? 4 பேர்த்துக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதை நம்ம தொடர்ந்து செய்யணும். அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி இராணுவமும் விவசாயம் ஒன்று. இராணுவம் தூங்கிட்டா நாட்டை தீவிரவாதிகிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. அதனால் அவங்க முழித்து கொண்டு நாட்டுக்காக பாடுபடுறாங்க. ஆனால் விவசாயி தூங்கினா நாட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும். அதனால் விவசாயம் இராணுவம் ஒன்று. நாங்கள் விவசாயத்தை கண்ணுங்கருத்துமா நைட்டும் பாலும் பார்க்காம உழைத்து ஒரு வெள்ளாமை எடுத்து நம்மளால் முடிஞ்ச பங்கை ஒரு நாட்டுக்காக ஒரு பங்காக எடுத்து சேவை செஞ்சுக்காரோம். விவசாயம் எங்களுடைய ஒரு உயிர் மூச்சு மாரி நாங்கள் எடுத்து இதை ஒரு பொறுப்பாக விவசாயத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு விவசாயத்தை கண்ணுங்கருத்துமா இயற்கையாக செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு காய்கறியை கொடுக்கணும். செயற்கை இல்லாமல் இயற்கையாகவே உரம் எல்லாம் தயாரித்து போட்டுக்கிறோம்.